அனைவருக்கும் வணக்கம். நான் நிற்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தினுடைய நகராட்சியோட பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையம் தான் புதுசாக கட்டப்பட்டது. அதாவது இந்த பேருந்து நிலையத்திற்கு தான் மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியோட பெயரை வைக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ காலமா தென் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய அமைப்புகளும் சேர்ந்து போராடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ராமநாதபுரத்துக்கும் இந்த இந்த ராமநாதபுரம் மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத கலைஞர் கருணாநிதியோட பெயரை இந்த பேருந்து நிலையத்துக்கு வச்சிருக்காங்க. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக 24 ஆண்டுகள் சிறையில் கழித்த மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியின் பெயரை வைக்காம கலைஞர் கருணாநிதியின் பேரை வச்சிருக்காங்க. ராமநாதபுரத்துக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது மக்கள் நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல தமிழர் குடியில பிறந்த தமிழர்களுடைய பேரை வைக்காம திராவிடத்துல இருந்து வந்தவங்க திராவிட அரசின் கொள்கையா இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட சிலை இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க, அது நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர் செஞ்சதை விட 100 மடங்கு நிறைய செஞ்சிருக்காரு மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி. அவருடைய பேரை இந்த பேருந்து நிலையத்தை வைக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு அவர் கொடுத்த இடத்துல அவர் பேரை வைக்காம கருணாநிதி பேரை வைக்கிறது எந்த வகையில நியாயமாகும் சார்? அப்படியே வச்சுக்கிட்டாலும் இன்னைக்கு கோபாலபுரத்துல கருணாநிதியோட வீடு இருக்குது. அந்த தெருவுக்கோ இல்ல அந்த வீட்டுக்கோ மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி பெயரை வைக்க சொல்லி நாம போராடலாமா? அது சாத்தியமாகுமா? அதனால மக்களே சிந்திச்சு பாருங்க. தமிழர்களுடைய அடையாளமும் தமிழர்களுடைய மாண்பும் தொடர்ந்து அளிக்கப்பட்டே வருகிறது. அதுல ஒண்ணுதான் இந்த நிகழ்காலத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இனிமே வரக்கூடிய மக்கள் தமிழ் மன்னர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த பேருந்து நிலையத்தோட பெயரை கட்டாயம் மாற்றணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கையா வச்சுக்கிறேன்.